வணக்கம். இன்றைய செய்திகள். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க வாரத்தில் 2 வேளை நிலவேம்பு குடிநீர் அருந்தலாம் என சித்த மருத்துவர் வீரபாபு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நன்னீரில் வளரக்கூடிய ஏடிஸ் வகை கொசுக்கள் பெருக்கம் அதிகரித்துள்ளது. இதனால் டெங்கு, சிக்குன்குனியா பாதிப்பு அதிகரித்து வருகிறது என பொது சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது. குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் பாதிப்பு அதிகம் காணப்படுகிறது. இந்த வகை பாதிப்பை தடுக்க நிலவேம்பு குடிநீர் அருந்தலாம் என சித்த மருத்துவர்கள் அறிவுறுத்தினர். சட்டசபையில் அமைச்சர் துரைமுருகன் செய்ய வேண்டிய பணிகள் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சட்டசபை முன்னவராகவும் செயல்பட்டு வருகிறார். தற்போது உடல்நலக்குறைவு காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் சட்டசபையில் தன் துறை சார்பாக துரைமுருகன் செய்ய வேண்டிய பணிகள் பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. அதன்படி துரைமுருகன் நேற்று கொண்டு வர வேண்டிய சட்ட மசோதாவை அமைச்சர் வேலு அறிமுகம் செய்தார். எதிர்க்கட்சிகள் எழுப்பிய அரசு ஊழியர்கள் பிரச்சினை, திமுக தேர்தல் வாக்குறுதிகள் உள்ளிட்டவற்றிற்கு துரைமுருகன் பாணியிலேயே வேலு பதிலளித்தார். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது 2 தினங்களுக்கு பின் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தின் மாவட்ட செயலர்கள், தலைமை கழக நிர்வாகிகள் ஆகியோருடன் சென்னையில் ஆலோசனை கூட்டம் நடத்தவிருக்கிறேன் என்றும், அந்த கூட்டத்தில் அனைவருடைய கருத்துக்களும் கேட்கப்படும், அதற்கேற்ப நல்ல முடிவு எடுக்கப்படும், கூட்டம் முடிந்ததும் கூட்டணி குறித்து தெளிவான முடிவெடுக்கப்பட்டு அது தெரிவிக்கப்படும் என்று கூறினார். தை பிறந்தால் வழி பிறக்கும் என தொடர்ந்து கூறி வந்தீர்களே, தை மாதமே முடியப் போகிறதே என்று செய்தியாளர்கள் தொடர் கேள்வி எழுப்ப அசராத பன்னீர்செல்வம், அவசரப்படாதீர்கள், தை மாதம் முடிவதற்குள் நல்ல முடிவெடுக்கப்பட்டு அதை உங்கள் வாயிலாகவே தெரிவிப்பேன் என்று கூறினார். தமிழ் பண்பாட்டை அழிக்க நினைக்கும் அரசியல் எதிரிகளையும், அந்த எதிரிகளின் கூலி பட்டாளமாகிவிட்ட அடிமைகளையும் எதிர்கொண்டு வெற்றியை உறுதி செய்யும் களமாக சட்டசபை தேர்தல் அமையும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். திமுக தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், வரும் சட்டசபை தேர்தல் ஆரிய திராவிட போரின் மற்றொரு களம். அந்த களத்தில் திமுக தலைமையில் சமூக நீதி, மத நல்லிணக்கம், மாநில உரிமைகளை லட்சியமாக கொண்ட கொள்கை கூட்டணி வலிமையுடன் களத்தில் நிற்கிறது. தமிழ் பண்பாட்டை அழிக்க நினைக்கும் அரசியல் எதிரிகளையும், அந்த எதிரிகளின் கூலி பட்டாளமாகிவிட்ட அடிமைகளையும் எதிர்கொண்டு வெற்றியை உறுதி செய்யும் களமாக வரும் சட்டசபை தேர்தல் அமையும். மாநிலம் முழுவதும் நடைபெறவுள்ள மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று தமிழ் இன மொழி எதிரிகளை வீழ்த்த உறுதியேற்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களான மாமல்லபுரம், கொடைக்கானலில் ரோப்கார் சேவையை தொடங்குவதற்கான சாத்திய கூறுகளை ஆய்வு செய்ய தனியார் நிறுவனத்துடன் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் விரைவில் ஒப்பந்தம் செய்ய உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று மு.க.ஸ்டாலின் மீண்டும் முதல்வராவார் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். மதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்க 6 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும், சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க மதிமுக சார்பில் பிப்ரவரி 14ஆம் தேதி முதல் பிப்ரவரி 27ஆம் தேதி வரை நிதி திரட்டும் கூட்டங்கள் நடைபெறவுள்ளன என்றும், ஆளுநர் பதவி அகற்றப்பட வேண்டிய ஒன்று என்பது எங்கள் நிலைப்பாடு என்றும், தமிழகத்தில் திராவிட இயக்கத்தை ஒழித்து கட்டுவோம் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசியது அவரது பதவிக்கு பொருத்தமானது அல்ல. திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று மு.க.ஸ்டாலின் மீண்டும் முதல்வராவார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் நாற்காலியில் மீண்டும் அமர வாய்ப்பே இல்லை என்றும் வைகோ பேசியுள்ளார். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உட்பட 7 மாவட்டங்களில் இன்று பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களுக்கு அரசு பணிகளில் 20% முன்னுரிமை வழங்கும் சட்டத்தில் திருத்தம் செய்யும் சட்ட முன்வடிவை சட்டப்பேரவையில் தமிழக அரசு தாக்கல் செய்துள்ளது. மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் இந்த சட்ட முன்வடிவை தாக்கல் செய்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.